அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பி பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. திருப்பலிக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசல்ல எவ்வளவு தூரம் சுருக்கமாக நீங்க உட்கார்ந்துருக்க பார்த்தீங்களா, எவ்வளவு சிரமப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆகவே இதையெல்லாம் உண்மையாகவே கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த தேர் திருவிழா உள்ளம் சார்ந்த திருவிழா. உள்ளம் சுத்தமாக இருக்கும் போதுதான் அந்த திருவிழா எப்படிப்பட்ட திருவிழாவா இருக்கும்? உன்னதமான திருவிழாவாக இருக்கும். இந்த வருட திருவிழா எப்படி இருந்துச்சு? இதுவரை நடந்த திருவிழாவோட மிகவும் சிறப்பாக இருந்துச்சா இல்லையா? வேற லெவல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் புது புது மெருகு ஊட்டி இருந்துச்சு. இதுக்கு காரணம் யாரு? நம்மளுடைய உதவி தந்தை. நம்ம இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரானது அனைவரும் ஆலய உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய மலர் மாலைகள், ஊதுபத்திகள் மற்றும் மெழுகுதிரிகளை அனைத்தும் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வாசித்த முழங்க ஆலய மணி அடிங்கப்பா. யாராச்சும் முடிந்த மணி அடிங்க. அடித்து இப்பொழுது பேருந்து வாசல் இசைக்க தூய் அந்தோணியாருடைய திருத்தேரான சிறுவமான எடுத்து வரப்படுகிறது. அனைவரும் சொல்லுவோம், தூய் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 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 கவாடிக்கார தெருவின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் வல்லலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுக்களை சாட்டையில் அடிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து தருபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விரட்டி இருக்கிறார். ஆகவே இதோ தூய் அந்தோணியார் அதே சிலுவை ஏந்தி உங்கள் குடும்பத்தை சந்திக்க வருகிறார். ஆகவே அங்கங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் ஊர் வளமையோடும் வல்லமையோடும் அனைத்து ஆசீர்வாதங்களோடும் இந்த பொங்கல் எவ்வாறு பொங்கியதோ அதே போல நம்முடைய ஊரில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம் ஆகிய பல ஆசீர்வாதங்கள் பொங்க இந்த திருத்தேரானது இப்பொழுது புறப்பட இருக்கிறது. ஆகவே இந்த திருத்தேரை பார்ப்பவர்கள், இதை வணங்குபவர்கள், திருத்தேரிலே தூய் அந்தோணியாருடைய இறையாசிரை பெற்றுச் செல்வர்கள் அனைவருக்கும் தூய் அந்தோணியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. சேர்ந்து சொல்லுங்க, தூய் அந்தோணியாரே தூய் அந்தோணியாரே தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல விண்ணக தந்தையை, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி பொழுகின்றன. இன்று நாங்கள் தூய புனிதர் தூய் அந்தோணியாரின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருத்தேர் பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கெஞ்சம் கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. எங்கள் ஊரின் பாதுகாவலரின் தூய் அந்தோணியாரின் திருவுளம் தாங்கி தேரில் ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.